பொய் சொல்கிறது உலகத்தில் பெரிய குற்றம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 விஷயம் சொன்னால் 100 பொய்யா சொல்கிறாங்கங்க. அது எப்படிங்க? ஒரு 2 விஷயம் உண்மையாக இருக்கணுமா இல்லையா? 100 விஷயத்தில் 100 பொய்யா இருக்குமா? இப்போ ஆமாம், கடவுள் இப்போ பார்த்தீங்கன்னா பொய் சொல்லிட்டார்ல. பொய் சொன்னோன்னா இப்போ சிவபெருமானுக்கு கோவம் வரும்ல. பொய் சாட்சி சொல்கிறது அதை விட தப்பு. இப்போ தாழம்பு வந்து பொய் சாட்சி வேற சொல்லிருச்சு. சிவபெருமான் என்ன சொன்னார்? பொய் சொன்னதுக்கு உனக்கு என்ன தண்டனை? பிரம்மனே, உனக்கு தனி கோவில் கிடையாது, உனக்கு தனி பண்டிகை கிடையாது, போ, உனக்கு பனிஷ்மெண்ட்டு. தப்பு செஞ்சா இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது தண்டனை கிடைக்கும், இது சத்தியம். என்எஸ் கிருஷ்ணன் ஒரு கேஸ்ல மாட்டிட்டார். அது வந்து அவர் செய்யாத குற்றத்துக்காக மாட்டினார். இப்ப பின்னாடி போய் கேட்டாங்க, தண்டனையும் அனுபவிச்சார். செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிப்பது, செஞ்ச குற்றத்திற்கே பல பேர் தண்டனை அனுபவிக்கல, ஊர்களை தெரியுறான். அப்போ செய்யாத குற்றத்திற்காக ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்னு கேட்ட பொழுது என்எஸ் கிருஷ்ணன் சொன்னாரு, அந்த தண்டனை எனக்கு கொடுத்தது ரைட்டு தான். அது எப்படி? நீ தான் குற்றமே செய்யலனா. Best Arts College in Chennai City, Chennai College of Arts and Science, OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com. ஆன்மீகம், கடவுள் எது என்பதற்கு முன்பு நமக்கு பிள்ளைகள் எதற்கு வேண்டும் என்கிற ஒரு கேள்வி. அப்போல இருந்து பார்த்தீங்கன்னா அந்த காலகட்டம் இருந்து பிள்ளைங்க எதுக்கு வேணும்? அப்பெல்லாம் எனக்கு கொல்லி போட ஒரு பிள்ளை வேணும், இதுதான் முதல் கான்செப்ட். எனக்கு கொல்லி போட ஒரு பிள்ளை வேணும். அதற்கு பிறகு இப்பெல்லாம் அறிவியல் எங்கெங்கேயோ போயிடுச்சுல. இப்படி உள்ளே அனுப்பினோன்னா 1/2 மணி நேரத்தில் கேரி பேக்கில் கொடுத்துட்றேன். 1/2 மணி நேரத்தில் கேரி பேக்கில் வந்துடுது. கேரி பேக்கில் ஆட்டிகிட்டு வர்றேன், அந்த வர்றேன் எங்கள் அப்பா அப்படின்னு. அப்போது அறிவியல் இதை இவ்வளவு எளிமையாக்கிடுச்சு. அப்போது கொல்லி போடுறதுக்கு நீ வேணும்னு அவசியம் இல்லை, அதுக்கு இப்போ அறிவியல் வந்துருச்சு. அடுத்தது அடுத்த காலகட்டத்தில் எப்படி சொன்னாங்க? எனக்கு கொல்லி போடுறதெல்லாம் அப்படி பார்த்துக்கலாம், எனக்கு ஏதோ ஒரு வாய் கஞ்சி ஊற்றுறா, அதாவது குழம்பே ஊற்றுறாலும் நம்ம ஊரில் கஞ்சின்னு தான் சொல்லுவாங்க, அப்படி பழகிட்டாங்க. அப்போ எனக்கு ஒரு வேளை கஞ்சி ஊற்று. அடுத்த காலகட்டம் இப்போ என்ன ஆயிடுச்சு? எனக்கு நீ கடைசி காலத்துலேயும் வர வேண்டாம், எனக்கு நீ கஞ்சியும் ஊற்ற வேண்டாம், என்னையால் முடிஞ்சது நான் என்னையை பார்த்துக்கிறேன், நல்லா படித்து நீ பொழைச்சிக்க, நல்லா படித்து நீ பொழைச்சிக்க, எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், நாங்கள் எங்களை பார்த்துக்கிறோம், எனக்கு எதுவும் செய்ய வேண்டாம், நீ நல்லா படித்து நீ பொழைச்சிக்கன்னு சொல்கிற காலகட்டம் இன்றைக்கி வந்துருச்சு. இதையெல்லாம் கடந்து ஏன் பிள்ளைகள் வேண்டும் தெரியுமா? இது 2 வகை சொல்லியாச்சு இப்போ, கொல்லி வைக்கிறதுக்கு, சாப்பாடு போடுறதுக்கு. ஆனால் இன்னும் பிள்ளைகள் ஏன் வேண்டுமா? 50 வருட காலகட்டம், 45 வருட காலகட்டம் இந்த சமூகத்தில் மனமன்றம் என்ற ஒன்றை வைத்து நான் ஆன்மீக தொண்டு செய்தேன் அல்லவா? என் தொண்டை செய்வதற்கு என் பிள்ளை வேண்டும் என்பதற்காக என் பிள்ளை. அப்போ பிள்ளை எதற்கு? தந்தை செய்து வந்த அந்த ஆன்மீக தொண்டை தொடர்ந்து இந்த தேசத்தில் செய்வதற்காக ஒரு பிள்ளை வேண்டும் என்பதற்காக பிள்ளைகள் இந்த தேசத்தில் பெற்றுக்கொள்கிறார்கள் என்பதுதான் இந்த இடத்திலே இது பொருத்தமாக இருக்கும். என் சொந்த அக்கா நெய்யில், எண்ணெயில் தீபம் ஏற்ற மாட்டாங்க, நெய்யில் தான் ஏற்றுவாங்க. காலையில் விடிஞ்சு எந்திரிச்சதுலேருந்து இரவு வரைக்கும் எந்த கோவில் அந்த தெருவில் இருக்கோ அத்தனை கோவிலுக்கும் போயிட்டு வந்துடுவாங்க. என்னென்ன பண்டிகை இருக்கோ கடவுளுக்கு அத்துணை திருவிழாக்களையும் கொண்டாடுவாங்க. அவள் பூஜை அறையில் அவ்வளவு அழகாக எல்லாத்தையும் அடுக்கி வச்சுருப்பாள். இவ்வளவும் செஞ்சு வச்சுருக்கவங்க அவருடைய வரவேற்பு அறையில் தந்தை பெரியாருடைய ஃபோட்டோ வச்சுருக்காங்க. இது என்ன காண்ட்ரவல்ல? இது வித்தியாசமாக இருக்குல்ல? அது எப்படி முடியும்? நெய் தீபத்தில் போட்டு எந்த நேரமும் கடவுளோடைய வாழுகிற எப்படி முடிகிறது என்று சொன்னால், அவள் பணிபுரிவது திருச்சி தந்தை பெரியார் கலைக்கல்லூரி. அப்போ என்ன சொல்லி கொடுத்திருக்கிறார்கள்? ஆன்மீகம் என்பது இது ஒரு வகை. நீ செய்கிற தொழிலை, நீ இருக்கிற நிறுவனத்தை கடவுளாக மதிக்கிற பாங்கை மாற்றி விடுகிறது இந்த தேசம், இல்லையா? அப்போ ஆன்மீகத்திலே பல வகை இருக்கிறது. அப்போ உழைப்பு தான் மிகப்பெரிய ஆன்மீகம் என்று பார்க்கிற சமூகம் இன்றைக்கு. இப்போ இந்த மனமன்றம் இருக்கே, இது முருகன் அருளால் மட்டும் நடக்குதா, கிருபானந்த வாரியார் அவர்களுடைய பெருமையால் மட்டும் நடக்குதானா? இல்லை, மனமையாவினுடைய இத்தனை வருட உழைப்பில் தான் இது நடந்திருக்கிறது. அவர் சம்பாதித்த அத்துணை பொருட்களையும் மன்றத்திற்கே கொடுத்து விட்டு அப்படி நின்னதினுடைய அடையாளம் தான் இன்றைக்கு இங்கே முன்னே அமர்ந்திருக்கிற இத்துணை ஆன்றோர் பெருமக்கள், இல்லையா? அப்போது ஆன்மீகம் என்பது ஒவ்வொன்றுக்குள்ளேயும் ஆன்மீகம் அடங்கி இருக்கிறது. நீங்கள் என்எஸ் கிருஷ்ணன் ஒரு கேஸில் மாட்டிட்டார். அது அவர் செய்யாத குற்றத்துக்காக மாட்டினார். இப்போ பின்னாடி போய் கேட்டாங்க, தண்டனையும் அனுபவித்தார். செய்யாத குற்றத்திற்காக தண்டனை அனுபவிப்பது, செஞ்ச குற்றத்திற்கே பல பேர் தண்டனை அனுபவிக்கல, ஊர்களை தெரியுறான்.
அப்போ செய்யாத குற்றத்திற்காக ஏன் தண்டனை அனுபவிக்க வேண்டும்னு கேட்ட பொழுது என்எஸ் கிருஷ்ணன் சொன்னார், அந்த தண்டனை எனக்கு கொடுத்தது ரைட்டு தான். அது எப்படி, நீ தான் குற்றமே செய்யலைன்னா? இல்லை, அவனை பார்க்கிற பொழுது எதிர்மறையாக நான் சிந்தித்து கொண்டே இருக்கிறேன் அல்லவா, இந்த எதிர்மறையாக நான் சிந்திக்கிற சிந்தனைக்கு கடவுள் கொடுத்த தண்டனை தான் இது என்று என்எஸ்கே சொன்னார். அப்போ சிந்தனையே எப்படி இருக்கணுமா? பாசிட்டிவாக, எதிர்மறையாக இல்லாமல் நேர்மறையாக இருக்க வேண்டும் என்கிற ஒரு விதம் இந்த சமூகத்தில் இருக்கிறது. இப்போ அந்த அறிவியலை பற்றி பேசின கருத்துக்கள் எல்லாமே எனக்கு ரொம்ப பிடித்திருந்தது. நீங்கள் அமெரிக்க நூலாசிரியன் வில்லியம் ஹார்ட் ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புத்தகம் 1978 காலகட்டத்தில் வந்தது. அந்த அமெரிக்க நூலாசிரியன் வில்லியம் ஹார்ட் எழுதிய புத்தகத்தை மனவை முஸ்தபா அவர்கள் தமிழிலே மொழிபெயர்த்திருக்கிறார். இந்த படைப்பினுடைய பெருமை என்னவென்றால், இது நிறைய பதிப்புகள் வந்தது. ஆனால் ஒவ்வொரு பதிப்புகளிலும் பெயர்கள் மாற்றம் பெறுகிறது. இதில் உலகத்தில் சிறந்த 100 பேரை பட்டியலிட்டிருக்கிறார்கள். அது எப்படி, நமக்கு தெரிஞ்ச ஊரில் 10 பேரை சொல்லுனாவே நமக்கு தெரியல, உலகத்தில் சிறந்த 100 பேரை பட்டியலிட முடியுமானா வில்லியம் ஹார்ட் பட்டியலிட்டிருக்கிறார். அதில் பட்டியலிட்ட அந்த 100 பேரில் நீங்கள் எடுத்து பார்த்தால் அரசியல் தலைவர்கள் இருக்கிறார்கள், மத தலைவர்கள் இருக்கிறார்கள். அதில் பெரும்பாலானார் அறிவியல் அறிஞர்கள் தான் இருக்கிறார்கள். அறிவியல் அறிஞர்கள் தான் அந்த உலகத்தில் மிகச்சிறந்த 100 பேரில் இடம்பெற்ற. இரண்டாவதாக யார் இருக்கிறார் என்றால் ஐசக் நியூட்டன் இரண்டாவது ஆளாக இருக்கிறார். ஐசக் நியூட்டன் இரண்டாவது ஆளாக, இவ்வளவு பெரிய உலகத்தில் சிறந்த மனிதர் ஐசக் நியூட்டன் என்று கேட்டால் அதற்கு ஒரு காரணம் சொல்லுகிறார் அந்த பதிப்பாசிரியர். என்னவென்றால், நியூட்டன் வருவதற்கு முன்பு 500 ஆண்டுகள் எப்படி இருந்ததோ, நியூட்டன் வந்த பிறகும் அப்படியே இருந்தால் இந்த உலகத்தில் அறிவு வளர்ச்சி என்பது இல்லாமலே போயிருக்கும். ஆனால் இந்த அறிவினுடைய வளர்ச்சியை தன்னுடைய அறிவியலால் மிகுதிப்படுத்தியவன் ஐசக் நியூட்டன் என்கிற காரணத்தினாலே அவருக்கு 2வது இடத்தை வழங்கினோம் என்று அந்த பதிப்பாசிரியர் சொல்லுகிறார். இதில் நிறைய தலைவர்கள் இருக்கிறார்கள், பெரும்பாலான அறிவியல் பேசியவர்கள் தான் இருக்கிறார்கள். அதில் தாமஸ் ஆல்வா எடிசனை இதில் கொடுத்துருக்க 1847 அவர்களுடைய காலகட்டம். நமக்கு முந்தானத்து நடந்தது தெரியல. 1847 காலகட்டத்தில் தாமஸ் ஆல்வா எடிசன், அவருக்கு 2 மனைவி, முதல் மனைவிக்கு 3 பிள்ளை, 2வது மனைவிக்கு 3 பிள்ளை, குடும்பத்தையும் பார்த்து கொண்டு அறிவியலிலே பல மின்சாரம் தொடர்ந்து, பல்பு இதோட தொடர்ந்து, அந்த இப்போ நம்ம ஓட்டு போடுறோம்ல அந்த மிஷின் உட்பட பல கருவிகளை கண்டுபிடித்த பெருமை இந்த அறிஞனுக்கு உண்டு. அப்படி பல பேர், நம்ம இன்றைக்கி காகிதம் இருக்குல்ல, இப்போ நம்ம A4 ஷீட்டு ஒரு பேப்பர் கட்டு பார்த்திங்கனாக்கா 200 ரூபாய்க்கு மேலே இன்றைக்கி போயிடுச்சு. ஒரு காலகட்டத்தில் 180, 200. இப்போ ஜெராக்ஸ் போட போனோம்னா ஒரு காப்பி 2 ரூபான்றாங்க. ஏன்னாக்கா பேப்பர் காஸ்ட் கூட போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம நார்மலாக இந்த பேப்பரை பார்க்குறோம், எழுதுனா கசக்கி தூக்கி போடுறோம். இப்போ நம்ம இதை இப்படி தான் பயன்படுத்துகிறோம். ஆனால் இந்த காகிதத்தை கண்டுபிடித்தவன் சாய் லூயி என்பவன். சாய் லூயி அவன் தான் இந்த காகிதத்தை கண்டுபிடித்திருக்கிறான். ஆனால் அவனுடைய பெயர் இன்றைக்கு நமக்கு தெரியுமோ இல்லையோ, ஆனால் இந்த பொருளை மட்டும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த ஒவ்வொரு பயன்பாட்டிலும் அந்த அறிவியல் அறிஞன் தான் பதிந்திருக்கிறான். அவன் பேர் நமக்கு தெரியாமல் இருக்கலாம், அவர் யாருன்னு நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நம்ம பயன்படுத்துகிற ஒவ்வொரு இதுலேயுமே அந்த அறிவியல் அறிஞர்கள் தான் இருக்கிறார்கள் என்பதில் எந்தவித மாற்றமும் இல்லை. அடுத்தது, இன்றைக்கி எங்கள் சமயபுரம் மாரியம்மன் கோவிலுக்கு வந்தீங்கன்னா அந்த அம்மை வார்த்து இந்த குழந்தையை கொண்டு போட்டு தொட்டிலில் போட்டு எவ்வளவு பக்தியோடு இருப்பார்கள். ஆனால் இந்த அம்மையை வெறும் ஆன்மீகத்தோடு பார்ப்பது முறையல்ல, சரியல்ல என்று அம்மைக்கு எட்வர்ட் ஜென்னர் தான் என்ன பண்ணுறாருன்னா மருந்து கண்டுபிடிக்கிறார். அந்த மருந்து கண்டுபிடித்த பிறகுதான் இந்த நாட்டில் இறப்பினுடைய விகிதம் பெரும்பாலாக குறைக்கப்பட்டது என்று அவருக்கு ஒரு மிக பெருமை இருக்கத்தான் செய்கிறது. எனவே அறிவியலோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற நாம் அறிவியல் சாதனங்களை எந்த இடத்திலும் குறை சொல்ல முடியாது. இதில் இன்றைக்கு கவிப்பேரரசு, இப்போ அப்டேட்டுக்கு வரணும்ல, கவிப்பேரரசு வைரமுத்து ஒரு கேள்வி கேட்டுக்கிறார். 100 பேரை வில்லியம் ஹார்ட் தொகுத்திருக்கிறாரு. இதில் 82வது இடத்திலே கருத்தடை மாத்திரையை கண்டுபிடித்த கிரிகோரி பிங்கஸுக்கு வழங்கியிருக்கிறார். கருத்தடை மாத்திரை அதை கண்டுபிடிச்சுமே இன்னைக்கு நம்ம நாட்டில் 2வது இடத்துல இருக்கிறோம், அது வேற இல்லையா? அப்போது கருத்தடை மாத்திரையை கண்டுபிடித்த கிரிகோரி பிங்கஸுக்கு 82வது இடத்தை வழங்கிய நூலாசிரியன் என் மகாத்மா காந்திக்கு 100வது இடத்தை கூட நீ வழங்கவில்லை என்று கவிப்பேரரசு வைரமுத்து கண்டித்திருக்கிறார் இல்லையா? அதுக்கு அந்த அடுத்த பதிப்பில் ஒரு பதில் சொல்லியிருக்காங்க பாருங்க. எல்லாத்துக்கும் பதில் கொடுக்குறான் நம்ம தமிழன். அதுக்கு பதில் சொல்கிறாங்க, ஒருவேளை மகாத்மா காந்தி இல்லை என்று சொன்னாலும் கூட நம் நாட்டிற்கு சுதந்திரம் பெற்றிருப்பார்கள். இப்போ இவர் பதில் கொடுத்தார், கிரிகோரி பிங்கஸ் இல்லை என்று சொன்னாலும் கூட கருத்தடை மாத்திரையை கண்டுபிடித்திருப்பார்கள் அல்லவா? அடுத்த பதில் கொடுத்தார்,
அப்போ நீங்கள் அறிவியலில் கேட்கக்கூடிய, ஆன்மீகத்தில் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் அறிவியலில் பதில் இருக்கிறது, அறிவியலில் கேட்கக்கூடிய ஒவ்வொன்றுக்கும் ஆன்மீகத்திலும் பதில் இருக்கிறது. இப்போ ரெண்டுமே பார்த்தீங்கன்னா சமமாக நிற்கிற மாதிரி இருக்குது. ஆனால் இவர்கள் சொல்வதை பார்த்தால் இன்றைக்கு நீங்கள் பாருங்கள், அலைபேசியில் தொடர்ந்து இப்போ ஒரு 2 நிமிஷம் இந்த கரண்டை நிறுத்தட்டும், பட்டிமன்றம் நடத்திட முடியுமா? நடத்த முடியாது. 2 நிமிஷம் கரண்ட்டை நிறுத்தினா பட்டிமன்றம் நடத்த முடியாது. காரில் பெட்ரோல் தீர்ந்து போச்சுன்னா நம்ம ஊருக்கு போய் சேர முடியாது. எதுவுமே அறிவியல் இல்லைன்னா இந்த நாட்டில் இயங்காது என்பதை நீங்கள் 2 பேரும் புரிந்து கொள்ள வேண்டும். எனவே மனிதகுல வளர்ச்சிக்கு பெரிதும் தேவை அறிவியலே என்று முடிச்சுன்னா நீ எந்திரிச்சு போவே, ஐயா செத்த நேரம் உட்காருங்கய்யா, என்ன அங்கே கட்டி வச்சுருவாங்கய்யா இவங்க 2 பேரும் சேர்ந்து அப்படின்னு சொன்னால் இவங்க மகிழ்ச்சி அடைவார்கள். அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இதில் ஆன்மீகம் என்ன செய்திருக்கிறதுன்னு நம்ம பார்க்கணும்ல. நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கதை, அதை ஒரே நிமிடத்தில் சொல்லலாம். இப்போ யார் உலகத்தை முதல்ல சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் மாம்பழம், அவங்களுக்கு தான் நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சிவனும் பார்வதியும் சொன்னார்கள். உடனே என்ன பண்ணார் பிள்ளையார், நீங்கள் தான் என் உலகம்னு ஒரு சுத்து இல்லை 7 சுற்று சுற்றினார். ஒரு சுற்று இல்லாமல் 7 சுற்று சுற்றினார். அம்மா பண்ண மாம்பழத்தை பண்ணு கல்யாணத்தை அப்படின்னு கல்யாணம் பண்ணிட்டார். முருகப்பெருமான் ஊரெல்லாம் சுத்த போயிட்டு வந்தார்ல, அதுக்குள்ளே விநாயகருக்கு கல்யாணமே பண்ணி வச்சுட்டாங்க. இப்போ முருகனுக்கு கோபம், ஒரு தம்பி நான் இருக்கேன், நானே இல்லாமல் அவ்வளவு அவதியாக நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு நேராக கோச்சிக்கிட்டு போயிட்டார். மலைக்கு போய் உட்காந்துட்டார். பார்வதி தேவி போய் கூப்பிட்டாங்க, சிவபெருமான் போய் கூப்பிட்டாங்க, இறங்கி வாப்பா கூப்பிட்டாங்க. யாருக்கும் முருகன் மிக உறுதி படைத்தவர். முருகப்பெருமான் மாதிரி டெரரான ஆள் யாரும் இருக்க முடியாது தெரியுங்களா? நமக்கு கேலண்டரில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, கேலண்டரில் ஒரு சின்ன முகமாக என்னை மாதிரி லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு அழகாக புருவம்லாம் வரைஞ்சி நகையெல்லாம் இதை விட நல்ல சூப்பர் நகையெல்லாம் போட்டு அப்படி போட்டிருக்காங்க. முருகப்பெருமானை போட்டிருக்காங்கல்ல, அது பக்தர்களுக்கு ஒரு அமைதியை கொடுக்க வேண்டும் என்பதற்காக அந்த படம் போடப்பட்டது. ஆனால் ரௌத்திரம் படகுன்னு பாரதி சொன்ன வரிகளுக்கேற்ப இந்த உலகத்தில் வாழ்ந்த தமிழ் கடவுள் முருகப்பெருமான் மட்டும்தான். ஒரு தீமை செஞ்சுன்னா ஒரு ஈட்டில் இறங்கிடுவார் பார்த்துக்க. நம்ம மலர்வெளி இப்போ முறைச்சிக்கிட்டே இருக்கு, ஒரு ஈட்டியில் இறக்கிறார். முருகப்பெருமான் அவ்வளவு உறுதி படைத்த தமிழ் கடவுள். அதனால கேலண்டரில் போட்டிருக்கிறது அது சும்மா நமக்காக. அதுவும் முருகப்பெருமானுக்கு பிடித்த, இப்போ கோயிலுக்கு போகும்போது பல கலரில் வேட்டி கட்டிட்டு போகிறாங்க, ஆனால் முருகப்பெருமானுக்கு பிடித்த வண்ணம் சிகப்பு. பரிபாடலில் சொல்லப்பட்டிருக்குது, முருகனுக்கு பிடித்த வண்ணம் சிவப்பு, அவருக்கு வைக்கப்பட்ட மலர்கள் எல்லாம் சிவப்பு. இப்படி தான் அந்த ரெட்டிஷ்ன்னு சொல்கிறாங்க. அந்த ரத்த கலரில் இருக்கக்கூடிய இந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளை ஒழிக்க வேண்டும் என்று நினைத்த ஒரே கடவுள் முருகப்பெருமான் மட்டும்தான். அதனால் எந்த இடத்துலையும் அதை நம்ம குறைய நினைக்க முடியாது. ஒரு விஷயம் யதார்த்தத்தை யோசித்து பாருங்கள். இவங்களுடைய ஆதங்கம் என்ன தெரியுமா? விண்ணை படைத்தது நீ என்றால் அதில் விமானம் படைத்தது நான் அல்லவா? நீங்கள் தானே சொல்கிறீங்க கடவுள் தான் இதில் பார்த்து அதை படைச்சார் இதை படைச்சார்னு சொல்கிறீங்க. இவங்களுடைய ஆதங்கம் இன்னைக்கு மேடையில் என்னன்னா, விண்ணை படைத்தது நீ என்றால் அதில் விமானம் படைத்தது நான் அல்லவா? கடலை படைத்தது நீ என்றால் அதில் கப்பலை படைத்தது நான் அல்லவா? என்னை படைத்தது நீ என்றால் உன்னை படைத்தது நான் அல்லவா? கடவுள் சிலை யார் செதுக்குகிறார்கள்? ஒரு மனிதன் எவ்வளவு அழகாக செதுக்கி வைத்து அதை முன்பு நின்று கையெடுத்து அங்கே கோவிலில் ஐயர் மாமா சொல்லுவார், எல்லாம் கண்ணை திறந்து நல்லா கடவுளை பாருங்கோ அப்படின்னு சொல்கிறாரா இல்லையா? என்ன காரணம்னா, உலகத்திலே முதலில் தமிழன் வழங்கிய கடவுள் என்ன தெரியுமா? இயற்கை தான் அவன் கடவுள். இயற்கை தான் முதல் அழகு. அதனால தான் அந்த கடவுளை பார்த்தீங்கன்னா அந்த இயற்கையினுடைய வடிவமாகவே பார்த்துருப்பாங்க. தீயினுள் தேரல் நீ, பூவினுள் நாற்றம் நீ என்று பரிபாடலிலே கடவுளை இயற்கையாக பார்க்கப்பட்டதற்கு இதுதான் காரணம். அப்போ இயற்கையை முதல் கடவுளாக வணங்கி இருக்கிறார். இயற்கையை கடவுள் படைத்தார். அதில் அறிவியல் சாதனங்களை இவர்கள் படைத்திருக்கிறார்கள். இதில் சங்கீதா கேட்ட ஒன்றை வைத்து நான் தீர்ப்புக்கு வருகிறேன். நீங்கள் இவங்க 2 பேருமே ஒரு விஷயம் சொன்னாங்கல்ல. இப்போ சுனிதா வில்லியம்ஸ் போய் நம்ம அங்கே போனாங்க, அங்கே யாரும் இல்லை, அதனால் அவங்க பத்திரமா திரும்பி வந்தாங்க. சமூகத்தில் இவ்வளவு மனிதர்களுக்கு மத்தியிலே எவ்வளவு பாலியல் தொழில் பிரச்சனைகள் இந்த நாட்டிலே நடக்கிறது, அதை ஏதாவது நீங்கள் பார்த்தீங்கன்னான்னு ஒரு கேள்வியில் தான் இன்றைக்கு தீர்ப்பு இருக்கிறது. நீங்கள் சிறுதொண்ட நாயனார் புராணத்தை எடுத்து பாருங்கள். அந்த சிறுதொண்ட நாயனார் புராணத்திலே இவர் வீட்டுக்கு சாப்பிடுவதற்காக சிவனடியாரை அழைப்பதற்காக போயிடுவார். அந்த நேரத்தில் ஒரு அரியவர் வீட்டுக்கு வந்துடுவார். வீட்டுக்கு வந்தவுடனே அந்த வீட்டில் அந்த பணிப்பெண் இருப்பாள், சந்தன நங்கை என்று சொல்லக்கூடிய ஒரு பணிப்பெண், அவளுடைய மனைவியும் இருப்பாள். சுவாமி உள்ளே வாருங்கள், உங்களை அழைப்பதற்காகத்தான் எம்பிரான் போயிருக்கிறார் என்று எவ்வளவோ சொல்லியும் கூட அவர் உள்ளே வரமாட்டார். மனைவி சுவாமி உள்ளே வாருங்கள் அப்படின்னு கூப்பிடுவா, அதற்கும் வரமாட்டார். ஒரு வார்த்தை சொல்லுவார். அதுதான் இன்றைக்கு தீர்ப்பு.
ஆண்கள் வீட்டில் இல்லாத பொழுது இன்னொரு ஆண் உள்ளே வருவது மரபல்ல என்று சொல்லிவிட்டு போய்விடுவார். நீங்கள் நன்றாக யோசித்து பாருங்கள். ஆண்கள் வீட்டில் இல்லாத பொழுது பெண்கள் தனியாக இருக்கிற வீட்டில் வருவது மரபல்ல என்று சொல்லி ஒருவர் சென்றிருக்கிறாரே. இந்த புராணத்தை நீங்கள் படித்திருந்தால், பெரிய புராணத்தினுடைய இந்த கதையை இன்றைக்கும் சமூகம் படித்திருந்தால், இன்றைக்கு பாலியல் பிரச்சனை இந்த நாட்டில் வருமா என்ற சிந்தனையில் தான் ஆன்மீகம் இந்த உலகத்தில் எதற்காக தேவைப்படுகிறது என்று நாம் யோசிக்க வேண்டும். எனவே அறிவியல் கருத்துக்கள் நிறைய கொண்டு வந்திருந்தாலும் கூட, சரி ஆன்மீகம், கடவுள் எங்கே இருக்காரு? இப்போ நிறைய வெள்ளம் வந்துச்சு நம்ம நாட்டில், நீங்களே பார்த்தீங்க. வெள்ளம் வந்தோன்னே எல்லா இளைஞர்களும் படகு கொண்டு போய் எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்தாங்க. எல்லாத்தையும் காப்பாற்றி கொண்டு வந்தாங்கல்ல, அங்கே ஒருத்தர் மட்டும் உட்காந்து முருகனை கும்பிட்டுக்கிட்டே இருக்கிறார். இவர் வந்து கூப்பிட்றாரு, வாப்பா படகுல போவான், போய் ஏற்றி கொண்டு போய் அங்கிட்டு விட்டுறேன்னு சொல்லி கூப்பிட்றாரு. இவர் போல, என்னை எம்பெருமான் வந்து கூட்டிகிட்டு போவார், நீ போ அப்படின்ட்டார். திரும்ப படகு எடுத்துகிட்டு போய் எல்லாத்தையும் அந்த கரையில் விட்டு திரும்ப வந்து, பா வாயா, எம்பெருமான் என்னை காப்பாற்றுவார், நீ போ. திரும்ப போனார். இப்படி சொல்லி சொல்லி தண்ணி நிறைய வந்து தண்ணியில் அடிச்சுக்கிட்டு அவர் மேலவத்துக்கு போயிட்டார். மேலவத்துக்கு போய், என்னையா உன்னைத்தானையா காலையில் எழுந்து மாலை வரைக்கும் நான் எந்த நேரமும் நான் உன்னைத்தானே வணங்கி கொண்டிருந்தேன், நான் உன்னை வணங்குவதை தவிர வேறு எந்த வேலையுமே செய்யலை, என்னை எப்படி வந்து என் உயிரை எடுத்துக்கிட்டேன்னு கேட்கும் பொழுது கடவுள் சொன்னார், ஒவ்வொரு முறையும் படகை ஒரு இளைஞன்கிட்ட கொடுத்தேன்னு செல்ல, எந்த இடத்திற்கும் நான் நேரில் வர முடியாது, அந்த இளைஞர்கிட்ட படகை கொடுத்து அனுப்பியது நான் தான். எனவே அந்த வடிவத்தில் மட்டுமில்லை, இந்த சமூகத்தில் நீங்கள் செய்கிற தொண்டிலும் கடவுள் இருக்கிறார் என்பது ஆன்மீகத்தினுடைய இன்னொரு வகை. நீங்கள் ராமேஸ்வரத்தில் போருக்கு முன்னாடி போருக்கு பின்னாடின்னு 2 இது இருக்குது. அப்போ போருக்கு முன்னாடி ராமன் என்ன பண்ணுவாரா, பாலம் கட்டுவாராம். பாலம் கட்டினோன்னே, கட்டி முடிச்சோன்னே ராவணன் போய் இந்த பாலத்தை அழிச்சிட்டு வரான், பாலத்தை வீழ்த்திடுறது. இப்போ என்னடா அது, ஒவ்வொரு நாளும் ராமன் பாலம் கட்டுகிறான், போய் ராவணன் போய் இந்த பாலத்தை அழித்து விடுகிறான், இதுக்கு என்ன பண்ணுறதுன்னு ஜாம்பவான் ஒரு ஐடியா சொல்வார், நீங்கள் பாலம் கட்டிவிட்டு அந்த பாலத்திலே சிவலிங்கத்தை வைத்து விடுங்கள், அப்பொழுது ராவணன் அழிக்க மாட்டான் என்று ஐடியா கொடுப்பார். இப்போ ராமன் பாலம் கட்டிவிட்டு அதில் சிவலிங்கத்தை வைத்து விடுவான். இப்போ ராவணன் வந்து பார்த்து விட்டு அந்த பாலத்தை அழிக்காமலே சென்று விடுவான். இந்த சமூகத்தில் குறையா நீங்கள் சொல்லுகிறவரும் கூட ஆன்மீகம் என்கிற ஒரு வட்டத்திற்கு வந்துவிட்டால், ராவணனை போல ஆன்மீகத்தை சிவபக்தி உடையவர்கள் இந்த சமூகத்தில் யாருமே இல்லை. அப்படி ஒரு மிகப்பெரிய ஆன்மீக தொண்டை அவர் செய்திருக்கிறார். அடுத்தது எங்கள் திருவானை கோயிலில் திரு ஆனைக்கான்னு சொல்லுவாங்க. திரு கூட்டல் ஆனை கூட்டல் கா, ஆனை உலவிய சோலை, கா என்றால் சோலை. அந்த ஆனை உலவிய சோலையில் யானையும் இருக்குது, சிலந்தியும் இருக்குது. இப்போ யானை போய் தினமும் போய் என்ன பண்ணுது, பூஜை பண்ணுது. இந்த சிலந்தி பூச்சி என்ன பண்ணுச்சு, இந்த சிவபெருமானுக்கு மேல் கூடாரம் இல்லைன்னு தன்னுடைய அந்த உமிழ்நீரை வைத்து அப்படியே மேல் கூடாரம் அமைக்குது. சிலந்தி அது கட்டுறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அது ஒவ்வொரு முறை அழித்த பொழுது இந்த சிலந்தி பூச்சி மேல்தட்டு கூடாரம் அமைத்து கொண்டே இருக்கிறது. ஒரு காலகட்டத்தில் அந்த யானை மேலே கோபம் வந்துருச்சு. யானை மேலே கோபம் வந்து அதனோட தும்பிக்கைக்குள்ளே போய் சிலந்தி பூச்சி போய் யானையை கடிச்சு கொன்றுச்சு. இப்போ யானை இறந்து கைலாயம் போயிடுச்சு. சிலந்தி தான் 70 மாடக் கோயில்களை கட்டிய கோச்செங்கனாக பிறந்து இன்றைக்கும் இந்த தேசத்திலே சிவாலயங்களை அமைத்த பெருமை அந்த சோழனுக்கு உண்டு என்று நாம் படிக்கிறோம். அப்போது ஒவ்வொரு சின்ன சின்ன கதைகளுக்குள்ளும் ஆன்மீகம் என்பது மனிதன் வாழ்வதற்குரிய கருத்துக்களைத்தான் எடுத்து சொல்லியிருக்கிறது என்ற வகையிலே பார்க்கிற பொழுது, கண்ணப்ப நாயனாரை பற்றி சொன்னார்கள். அந்த கதையை நான் சொல்ல போவதில்லை. இன்றைக்கு மேலை நாடுகளிலே த ஃபஸ்ட் டோனர் ஆஃப் த வேர்ல்ட் பை கண்ணப்ப நாயனார் என்று எழுதி வைத்திருக்கிறார். அப்போது நம்ம நாட்டில் மட்டுமில்ல, மேலை நாடுகளிலும் நம்மளுடைய ஆன்மீகம் தழைத்தோங்குகிறது என்று சொன்னால், அதற்கு நம்மளுடைய ஆன்மீகம் என்பது அவ்வளவு சிறப்பாக இருக்கிறது என்பதுவே காரணம். இப்போ படைக்கிற கடவுள் பெருசா, காக்கிற கடவுள் பெருசா? பிள்ளையை பெற்று விட்டுட்டா போதுமா, அதை காப்பாற்ற வேண்டாமா? இருக்கிறதுலே கஷ்டம் என்ன தெரியுங்களா, அந்த குழந்தைய பார்த்துக்கிறது தான். நிறைய வீட்டில் அந்த குழந்தைய பெற்று விட்டுட்டு வேலைக்கு போயிடுவாங்க. ஆனால் அந்த குழந்தைய பார்த்துக்கிற மாதிரியான கடினமான செயல் எதுவுமே இல்லை. இப்போது படைக்கிற கடவுள் பிரம்மன் சொன்னான், நான் தான் இந்த உலகத்தில் பெரியவன். காக்கிற கடவுள் விஷ்ணு சொன்னான், நான் தான் இந்த உலகத்தில் பெரியவன். 2 பேருக்கும் சண்டை வந்தது. சண்டை முத்தி போச்சு. சிவபெருமான் வந்தார், பெரிய தீப்பிழம்பாக எழுந்து நின்ட்டார். எப்படா இவ்வளோ பெரிய தீப்பிழம்பு வந்ததுன்றதுல சண்டையை மறந்துட்டாங்க.
2 பேரும் மறந்து சரி இவரை கண்டுபிடிக்கணுமேன்னு பிரம்மன் அன்னப்பறவையாக மாறி அவர் தலைமுடியை பார்க்க போனார். இவர் பன்றி அவதாரமாக எடுத்து கீழே போய் கடவுளை பார்க்க போனார். விஷ்ணு உண்மையை ஒத்துக்கிட்டு கடவுளுடைய அடியை என்னால் தேட முடியலன்னு உண்மையை ஒத்துக்கிட்டு வந்துட்டார். உலகத்திலே சிறப்பு என்ன தெரியுமா? நமக்கு தெரியலன்னு ஒத்துக்கிறது தான் சிறப்பு. பல பேர் அதை ஒத்துக்க மாட்டாங்க தெரியுமா? நிறைய சீனியருக்கு வேலை தெரியாது, இருந்தாலும் ஒத்துக்கிறது இல்லை இல்லையா? அப்போது ஏன் சின்ன பிள்ளைங்கள்ட்ட நாங்கள் கேட்போமோ அப்படின்னு இருக்கிறது. இப்போ எனக்கு இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று சொல்கிறாங்க பாருங்கள், அதை எனக்கு ஏஐன்னு அதை எனக்கு நிறைய சொல்லி கொடுத்ததே ராகவேந்திர தம்பி தான். அதனால் என்னை விட சின்ன பிள்ளையாக இருந்தாலும் நான் மொபைல் எடுத்து தாங்க இது என்ன தாங்க எது தாங்கன்னு கேட்டுக்கிறேன். பார்த்தீங்களா? நமக்கு தெரியலன்னா நம்மளோட சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் கேட்டுக்கிறது தான் மரியாதை. இப்போது இவர் உண்மையை ஒத்துக்கிட்டார், என்னையால் முடியலன்னு. ஆனால் பிரம்மன் போனவர் என்ன பண்ணார்? பொய்யா சிவன் தலையிலேருந்து கீழே விழுந்த தாழம்பூவை எடுத்துக்கிட்டு வந்து இந்தா நான் பார்த்துட்டு வந்துட்டேன், அதுக்கு சாட்சி என்ன தாழம்பூ. பொய் சொல்கிறது உலகத்தில் பெரிய குற்றம். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒரு 100 விஷயம் சொன்னால் 100ம் பொய்யா சொல்கிறாங்கங்க. அது எப்படிங்க? ஒரு 2 விஷயம் உண்மையாக இருக்கணுமா இல்லையா? 100 விஷயத்தில் 100ம் பொய்யா இருக்குமா? இப்போது ஆமாம், கடவுள் இப்போ பார்த்தீங்கன்னா பொய் சொல்லிட்டார்ல. பொய் சொன்னோன்னா இப்போ சிவபெருமானுக்கு கோவம் வரும்ல. பொய் சாட்சி சொல்கிறது அதை விட தப்பு. இப்போ தாழம்பு வந்து பொய் சாட்சி வேற சொல்லிருச்சு. இப்போ சிவபெருமான் என்ன சொன்னார்? பொய் சொன்னதுக்கு உனக்கு என்ன தண்டனை? பிரம்மனே உனக்கு தனி கோவில் கிடையாது, உனக்கு தனி பண்டிகை கிடையாது, உனக்கு பனிஷ்மெண்ட்டு. தப்பு செஞ்சால் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது தண்டனை கிடைக்கும், இது சத்தியம். உண்மையை நீங்கள் 250 அடி ஆழத்தில் போட்டு புதைச்சி வச்சாலும் 20 வருஷம் கழிச்சாவது அது மேலே வந்து நிற்கும், இது சத்தியம். அப்போ உண்மையை என்னைக்கும் மறைக்க முடியாது. இப்போ பொய் சாட்சி வேற சொல்லிருச்சு. பொய் சாட்சி சொன்ன தாழம்பூவுக்கு நீ இன்னுமே தலைவர் தலைக்கெல்லாம் நீ வர முடியாது. அப்போ நீ வேணா அப்புறம் அது கையில் காலில் விழுந்து கெஞ்சுது தாழம்பூ. பாவம், கெஞ்சுனா மன்னிச்சிடணும்ல. அப்போ மன்னிச்சு சரி அடியவர்களுக்கு பயனுடுப்போ என்று சொல்லிவிட்டார். அப்போ இதுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து என்ன? இந்த சமூகத்தில் ஒரு சின்ன வேலை செய்கிறவங்க யாராவது பொய் சொல்லாங்க, ஒரு பெரிய பொறுப்பில் இருக்கிறவங்க பொய் சொன்னால் அந்த பொறுப்புக்கே மரியாதை எல்லாம் போயிடும்ல. அப்போ பொய் என்பது மிகப்பெரிய குற்றச்செயல். அதை இந்த சமூகத்தில் செய்யக்கூடாது என்பதற்காகத்தான் இந்த ஆன்மீக கதைகள் எல்லாம் நம் நாட்டிலே நடந்தேறி இருக்கிறது. இந்த சிறுதொண்ட நாயனார் கதையெல்லாம் ஒரு மனிதன் யோக்கியமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் வந்திருக்கிறதே தவிர ஆன்மீகம் என்பது வெறும் கதைகள் அல்ல. இந்த மனிதன் நேர்மையாக வாழ்வதற்கான அடையாளங்கள் இந்த கதைகள். அறிவெளியிலே நன்மையும் இருக்கிறது, தீமையும் இருக்கிறது. ஆன்மீகத்தில் நன்மை மட்டும்தான் இருக்கிறது, தீமை இல்லை. அறிவியலில் அழிவு இருக்கிறது, ஆக்கம் இருக்கிறதோ இல்லையோ அழிவு இருக்கிறது. ஆனால் ஆன்மீகத்தில் ஆக்கம் மட்டும்தான் இருக்கிறதே தவிர ஆன்மீகத்தை நம்பியவர்கள் யாரும் அழிந்து போனதாக வரலாறே கிடையாது. இப்போ இரண்டுக்கும் இப்படி நிறைய வேறுபாடுகள் இருக்கிறது. வாரியார் அவர் சுவாமிகள் சொல்வார், ஏணியை வைத்து மரம் ஏறலாம், மாடி ஏறலாம், இமயமலை ஏற முடியுமா? முடியாது. படியை வைத்து பால் அளக்கலாம், தண்ணி அளக்கலாம், கடல் அளக்க முடியுமா? முடியாது. ஆகவே என் மனம் என்றம் என்பது இமயமலை, என் மனம் என்றம் என்பது பார்க்கடல். இதை யாராலும் அழிக்க முடியாது, எழுதி கொள்ளுங்கள். அதற்கு காரணம் ஆன்மீகம் இந்த இடத்திலே குடிகொண்டிருக்கிறது. இதோ வாரியார் சுவாமிகள் இருக்கிறார்கள். வாரியார் சுவாமிகளினுடைய வாரிசு மனமையா இருக்கிற வரைக்கும் ஆன்மீகம் இந்த உலகத்தில் வாழும் என்பதற்கு மனம் மன்றம் மட்டுமே எடுத்துக்காட்டு என்று சொல்லி அனைவருக்கும் நன்றி சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். Best Arts College in Chennai City. Chennai College of Arts and Science. OMR Karapakam, Chennai. For more details, www.chennaiartscollege.com.